நீங்க வந்தது ஒரு விதத்துல நல்லதா போச்சு. இல்லனா இவ்வளவு நாளா ஆட்டம் காட்டின இந்த மின்மினி பூச்சியை பிடிச்சிருக்க முடியாது. என்ன மிஸ் பண்ணியா ஜானி? நீ நல்ல நேரத்துல கெட்ட ஃப்ரெண்ட்ஸா பிடிச்சிருக்க. ஹலோ ஜானி, உன்னை பத்தி புட்டு வச்சுட்டான். கொஞ்ச நேரம் பொத்திட்டு இருக்கியா? ஆமா, சும்மா பேசிட்டு இருக்க மாமா. நீ அகங்காரம் தலைக்கேறி எல்லாரையும் அடிமைப்படுத்தணுங்கிற வெறியோட சுத்துற சைக்கோ சரோஜான்னு நான் சொல்லல, ஜானி தான் சொன்னான். என்ன பத்தி அப்படியெல்லாமா சொல்லிருக்க? இல்ல, நான் அந்த மாதிரிலாம் எதுவும் அது ஒரு சாப்பா ஃபிகர்னு சொன்னதையும் நான் அக்கா கிட்ட சொல்ல மாட்டேன். அந்த முள்ளு வண்டியில வரும்போது என்ன சொன்ன? மூளை வளர்ச்சியும் முடி வளர்ச்சியும் இல்லாத இந்த மூக்கு பெருத்த மூதேவியோட கண்ணு மூக்கு வாய் மட்டும் இல்ல, நிழல் பட்டா கூட நம்மளோட சேர்ந்து நம்ம சந்ததியும் அழிஞ்சிரும்னு சொன்ன. சத்தியமா சொல்றேன், என் வாழ்க்கையில எப்பவும் நான் அந்த மாதிரி பேசல. ஆனா பச்சையா புழுகாத. ஊர்ல எல்லாரும் என்ன பீ வாயான்னு சொல்லுவாங்க, ஆனா இவன் இருக்கானே வேற லெவல். எனது இவன் சொல்றதுல பாதி கூட எனக்கு புரியல. இவன் நடிப்பால என் நெஞ்சோட சேர்த்து எல்லாத்தையும் இவன் சொல்ற மாதிரி நான் எதுவும் பேசல. என்ன கிறிஸ்து புசன் கரைஞ்சிட்டான்? உன் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம அவனை பேசியே கொண்டுட்டியடா. அவன் போனதுல எனக்கும் துக்கம் தான். ஆனா அவன் இருந்தா நம்ம சம்பளம் 3 பிரியும்ல. அலாயத் பசியோட இருக்கு. சரி, நடந்ததை சொல்றோம் கேளு. ஆய் போன மாதிரி நிக்கிறானே இவன் தான் ஆதார சக்தி. நான் மார்வலோட ஆண்டவர். இந்த பேரை நானே வச்சுக்கிட்டேன். உண்மை என்னன்னா பேர் கேட்க செருப்பாட்டம் இருக்கும். அவன் பேர் தான் பாரடாக்ஸ். என் யூனிவர்ஸ் அழிக்க போறானா, நான் அவனை தடுக்க போறேன். ஆனா ஓ மகர கட்டிய பார்த்தா உலகத்தை காப்பாத்த போற மாதிரி தெரியலையே. என்ன சுருக்கறி குத்துதோ? இப்போ உன்னை மிரட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஒன்னு எங்களுக்கு ஹெல்ப் பண்ண, இல்ல என் சித்தப்பா அவன் கட்ட குரல்ல 8 கட்டையில பாடி உன் காதை கிழிச்சிருவான். சார்ல்ஸோட சேர் எப்படி கிடைச்சது? அப்பப்போ 1-2 சார்ல்ஸ் இங்க வருவாங்க. அதெல்லாம் இப்போ எதுக்கு? அவன்தான் என்ன தேடணும்னு கூட நினைக்கலையே. ஐயோ, 2K கிட்ஸ் சரியான அழு மூஞ்சிங்கப்பா. உங்களை மோட்டிவேஷன் பண்ணதான் அங்கிள்ஸ் ரோசா பூ போட்டு குட் மார்னிங் மெசேஜ்ல அனுப்புறாங்கல்ல. ஆனா நான் உங்கள மாதிரி கிடையாது. வேணும்னா உல்வரின விதிவிலக்கா சேர்த்துக்கலாம். நாங்க ஒன்னா சேர்ந்தா இந்த உலகத்தையே மிரட்டி வைக்கலாம். நீ அவ்வளவு பயங்கரமானவளா என்ன? அப்படின்னு டிவியே தான்ப்பா சொன்னாங்க. நான் நடக்கிறதுக்கு முன்னாடியே இங்க தள்ளிட்டாங்க. என்ன கேட்டா என் வாழ்க்கையில நடந்த ஒரு நல்ல விஷயம் அதுதான். இங்க எனக்கு பிடிச்சிருக்கு. இது ஒரு குப்பை கிடங்குமா. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் உங்க உலகம் தான் ஒரு குப்பை. வாய்ட் எனக்கு சொர்க்கம் மாதிரி. ஏன்னா நான் இங்க எந்த தடையும் இல்லாம என் பவர்ஸை யூஸ் பண்ணலாம். ஆனா அது சரியானதுக்கு யூஸ் பண்ண கத்து கொடுக்காம சார்ல்ஸ் சேவியர் தான் போயிட்டான். உன்னோட சார்ல்ஸ் எப்படி? உன்னை நல்லா பாத்துக்கிட்டானா? உன்னை பத்திரமா பாதுகாத்தானா? மியூட்டன்ஸ் என்னைக்குமே பாதுகாப்பா இருக்க முடியாது. எனக்கு இந்த சண்டை வேண்டாம். எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸை காப்பாத்த என் உலகத்துக்கு போனா போதும். அதுக்கு எனக்கு உதவி பண்ண. என்னால உன்னை உங்க உலகத்துக்கு அனுப்ப முடியும். தேங்க்ஸ்க்கா. ஆனா நான் அனுப்ப மாட்டேன். அவ அப்படிலாம் சொன்னதே இல்ல. இல்லடா, ஒருவேளை நினைச்சிருந்தான்னா நீ ரொம்ப மோசமானவ. என் மூளையால உன் விரல டேஸ்ட் பண்ண முடிஞ்சா ஒன் மோர் ஃப்ளேவர்ல இருக்குன்னு சொல்லும். யோ டைரக்டர், சீக்கிரம் கட் சொல்லியா. இவன் விரல எங்கெங்க விடுறா. நீ ஒரு நாடோடி மாதிரி மிஸ்டர் வில்சன். நீ எங்க போனோன்னு உனக்கே தெரியல. இவன் என் சவர கத்தி. இவனை வச்சு உன் மூஞ்சில பூரா விடுறான் பாரு. இந்த 6 இன்ச் கத்தியை வச்சு உன்னால என்ன ஒன்னும் பண்ண முடியாது. அப்ப 6 கத்தி பூமியை பொழந்துட்டு வந்துட்டா பாரு என் பூலோகனாக. முதுகுல குத்துறதுல நம்மளு கெட்டிக்கார. ஓகே, இதெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. ஆனா அலாயத் பசி அடங்கினாதான் என் வாடகை கொடுத்த மாதிரி.